my dear students and parents, welcome back to my future YouTube channel. நான் Professor Suganya Devi, a certified career consultant. உங்களோட career guidance க்கு சூப்பர் ஸ்பாட். நான் அடுத்த வீடியோவா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி ஃபுல்லா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம லாஸ்ட் வீடியோவா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்றது, கடைசியில அந்த அப்ளிகேஷனோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத கிளியரா பார்த்தோம். இன்னும் யாராச்சும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தா கண்டிப்பா போய் பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய முக்கியமான வீடியோ, அதில் நிறைய இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ அடுத்தது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அடுத்தது ரேங்க் லிஸ்ட், சீட் மேட்ரிக்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல்லாவே நான் எல்லாத்தையும் உங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு பேரா மெடிக்கல் கவுன்சிலிங் 2026-27 கவுன்சிலிங்க்கு வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 6 ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஒன்னொன்னா கிளியரா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட், செகண்ட் சீட் மேட்ரிக்ஸ், தேர்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபோர்த் சாய்ஸ் ஃபில்லிங், ஃபிஃப்த் சீட் அலாட்மெண்ட், சிக்ஸ்த் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஃபீஸ். ஸோ இதை ஒவ்வொன்னா நம்ம தெளிவா பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட்னா என்ன? ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அட்மிஷன் 2025-26 இருக்கா. ஸோ இது வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இங்க பாருங்க, ரேங்க் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே ரேங்க் லிஸ்ட் வந்துடும். யாரோட அப்ளிகேஷனும் கேன்சல் ஆகுது. ரொம்பவுமே பிளண்டர் மிஸ்டேக் பண்றீங்க. அந்த டிஎம்இ அத்தாரிட்டிஸ் வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்டான கட் ஆஃப் வரல, ஒழுங்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, அப்படிங்க ரொம்ப மேஜர் மிஸ்டேக்ல தான் உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணவங்கள வழிய சின்ன சின்ன மிஸ்டேக்ல கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களோ அந்த ரேங்கை தான் இதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நான் இப்போ லாஸ்ட் வீடியோல ஒரு அப்ளிகேஷன் நம்பர் காமிச்சேன்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் எங்க ஃபீல்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் கேண்டிடேட் நேம், ஒவ்வொரு கேண்டிடேட் நேம் வரும். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, ஓசியா பிசியா பிசிஎம், இந்த கம்யூனிட்டி எதுக்குன்னு நான் சொல்றேன். ஓசியா பிசியா பிசிஎம்மா அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் நீங்க 200க்கு கட் ஆஃப் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த கட் ஆஃப் மார்க்ஸை செக்ரிகேட் பண்ணி உங்களோட கட் ஆஃப் மார்க்கு ஹைல இருந்து இது எல்லாமே வந்து சிஸ்டம் கால்குலேட் பண்ணிக்கும். சிஸ்டம் கால்குலேட் பண்ணி அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு ஏத்த மாதிரி அவங்க கம்யூனிட்டி ரேங்க் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், இங்க பாத்தீங்கன்னா ஓசி 1, பிசி 1, பிசிஎம் 1, எம்பிசி 1, எஸ்சி 1, மறுபடியும் ஓசியில வந்து 2 பிசி. எதுக்கு அப்படின்னா இங்க பாருங்களேன், நம்மளுக்கு எல்லா தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எடுத்துட்டீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸ் ரிசர்வேஷன் பண்றாங்க. அதாவது டோட்டலா 100% கேட்டகரி இருக்கும். இதை வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன்ல தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே சீட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் இந்த ரிசர்வேஷனை தான் கடைபிடிப்பாங்க. ஒரே கேஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எம்எம்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு காலேஜ்ல இந்த மாதிரி 100% வந்து சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓசினா 31% 31 சீட்ஸும், பேக்வர்டு கிளாஸ்னா 27 சீட்ஸும், முஸ்லீம் வந்து இந்த 27 சீட்ஸ்லயே 4 சீட்ஸ் வருவாங்க. அடுத்த மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ்னா 20 சீட்ஸும், ஷெட்யூல்ட் காஸ்ட் 15 சீட்ஸும், எஸ்சிஏல 3 சீட்ஸும், ஷெட்யூல்ட் ட்ரைப்ல 1 சீட்டும். ஒருவேளை இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சிஏல வந்து சீட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை எடுப்பாங்க. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கும் போது எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த ரிசர்வேஷன்ல தான் வந்து இந்த சீட்டை பிரிப்பாங்க ஒவ்வொரு காலேஜ்லயுமே. அதனாலதான் இந்த கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீட்ல வெர்டிகல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இதுல ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஒன்னு இருக்கு. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி 5%, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1% அண்ட் எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து 0.5%. ஸோ இவங்களும் அந்தந்த காலேஜ்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் சீட் இருக்குது. ஸோ அவங்களோட ஓசியோ பிசியோ எந்த கம்யூனிட்டி கேட்டகரி வந்தாலும் இவங்களுக்கு அந்த கேட்டகரியில வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. சோ இவங்களோட சீட் தனி. இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கோட்டாக்குன்னு வெர்டிகல் ரிசர்வேஷன் கோட்டால தான் வரும். இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் கோட்டால தான் இவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா கவுன்சிலிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில அப்ளை பண்ணவங்க இவங்க எல்லாத்துக்கும் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஜெனரல் கவுன்சிலிங் வருவாங்க.
ஓகே. ஸோ அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க மேம் எப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும்? ஸோ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 21 ஜூன் 2026 ஸ்டார்ட் ஆச்சா? லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை? 3 ஜூலையா? ஸோ சர்டிஃபிகேட் உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டும் ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணுவாங்க. சிஸ்டமே வெரிஃபை பண்ணி உங்களோட மார்க்ஸ் இருக்குல்ல 12th மார்க்ஸ் அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி 200க்கு கட் ஆஃபா அது வந்து ரேங்க் லிஸ்டா ரெடி பண்றதுக்கு 4 to 7 days வந்து ஆகும். ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் வந்து மேக்சிமம் 2 வீக்ஸ் எடுத்து செகண்ட் வீக்ல ரேங்க் லிஸ்ட் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 ஜூலைல முடியுது. ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்து செகண்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனேயே சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சீட் மேட்ரிக்ஸ் 1 or 2 daysல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ண உடனேயே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அது ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து அவங்க கவுன்சிலிங் வந்துருவாங்க. அவங்க வந்து 1 வீக்ல வந்து அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்துட்டு அந்த வீக்லயே வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் நடந்து அவங்க 3 to 5 daysல 1 or 2 வீக்ஸ்லயே அவங்களோட டோட்டல் கவுன்சிலிங் ப்ரொசீஜரே முடிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்தது நம்ம ஜென்ரல் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வருவோம். நம்மளும் 1 வீக் கழிச்சு இல்லைன்னா 2 வீக்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கும் 1 வீக் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுப்பாங்க. அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னுன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதுல நம்ம என்ன காலேஜ் சூஸ் பண்றோமோ மோஸ்ட் ப்ராபபிளி ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் எல்லாம் ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த எந்த காலேஜோ அந்த காலேஜ அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, அலாட்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்லி காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ற டைம்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் பண்ற டைம் வந்து 3 to 5 daysல போய் நம்ம அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போய் அங்க ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ எக்ஸ்பெக்டட் டேட் இந்த டேட்டுக்குள்ளதான் மோஸ்ட் ப்ராபப்ளி வரும். இந்த மாதிரி தான் லாஸ்ட் இயரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இந்த இயரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. ரேங்க் லிஸ்ட் நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம் இல்லையா? ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட எப்படி ஷோஸ்னா மேல டாப்ல வந்து நேம் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் ஷோஸ் ஆகும். அடுத்து ஓவரால் ரேங்க் இங்க லாஸ்ட்ல காமிச்சன்ல ஓவரால் ரேங்க் அது அண்ட் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கும். ஸோ மார்க்ஸ் இங்க பாருங்க, மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் எத்தனை அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து கம்யூனிட்டி கேட்டகரி அடுத்து குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் கவுன்சிலிங் எல்லாமே எங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் .netல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து ஒவ்வொரு டேட்டும் ரிலீஸ் ஆன உடனேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதனால என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஆளுங்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா கட்டாயம் வந்து சேரும். ஓகே. இப்ப ரேங்க் லிஸ்ட் முடிஞ்சிருச்சா? அடுத்தது சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சீட் மேட்ரிக்ஸ்னா என்னங்க மேம் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு, செல்ஃப் பினான்சிங் சீட்டு, கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட், NRI மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த அதையும் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட் எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் சென்னை. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஓசி பிசி எம்பிசிக்கு வந்து அந்த 100%ல 30% அதை பார்த்தோம்ல, மறுபடியும் வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இங்க பார்த்தோம்ல இந்த கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்து 100%ல இதெல்லாம் பிரிச்சிருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் நான் சொன்னேன்ல ஒவ்வொரு காலேஜ்லயும் அப்படித்தான் நம்மள அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் இங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ ஓசியில அந்த காலேஜ்ல இத்தனை சீட் இருக்கு, பிசில இவ்வளவு சீட் இருக்கு, எம்பிசில இவ்வளவு சீட் இருக்கு, எஸ்சில இவ்வளவு சீட் இருக்கு. ஸோ டோட்டலா 18 சீட். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், 18 சீட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரவுண்ட் 1ல வந்து இப்படி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆகும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் தான் ரவுண்ட் 1ல இருக்கும். இந்த ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்னு ஒண்ணு காமிச்சன்ல, அதுல ரேங்க் 1ல இருந்து 25,000 வரைக்கும் இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 1 அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் மேம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ரவுண்ட் 1க்கு வந்து 200 to 160 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப் வந்து அதிகமா வரக்கு சான்ஸ் இருக்கு. இந்த இயர் வந்து 12th ரிசல்ட்டும் ரொம்ப கம்மியானதுனால கண்டிப்பா 200ல இருந்து 160 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃப்லயே வரக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம், ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே.
சோ இந்த மாதிரி நம்ம ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சின்னு இருக்கா. இதுல வந்து நம்ம சீட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நீங்க பார்க்கணும். ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 2லயும் நீங்க போய் இந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கணும். ஏன் ரவுண்ட் 1ல வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்னா எடுத்துருவாங்கல்ல. எடுத்துட்டா இந்த ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சில வந்து இந்த சீட் நம்பர்ஸ் காமிச்சிருக்கேன்ல, இந்த நம்பர்ஸ்லாம் என்ன ஆயிரும்னா டிக்ரீஸ் ஆயிரும். மறுபடியும் ரவுண்ட் 2ல நம்மளுக்கு எத்தனை காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா இல்லையா, மோஸ்ட்லி சில கவர்மெண்ட் காலேஜும் ஃபுல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் இந்த ரவுண்ட்ல 2ல வரும். இதே மாதிரி ஓசிபிசி, எம்பிசி, எஸ்சில வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதா. டாப் காலேஜஸ் வேணுங்கிறவங்க உங்க கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கணும். சீட் மேட்ரிக்ஸ் நீங்க பார்த்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்டே. ஓகே. ஸ்டெப் 3 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ சீட் மேட்ரிக் இருந்த உடனேயே அதோட சைட் பை சைட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களோட 12th மார்க் ஷீட் கரெக்டா இருக்கா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டா இருக்கா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் கரெக்டா இருக்கா, டிசி நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஐடென்டி எல்லாமே ஆதார் கார்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க ஒரிஜினல்ஸ் வச்சிருக்கணும். ஒரிஜினல்ஸ் அந்த டைம்ல நீங்க சப்மிட் பண்ணிட்டா கூட ஓகே. ஒரிஜினல்ஸ் வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். 2 போட்டோ காப்பீஸ், கண்டிப்பா ஒரு 10 போட்டோ காப்பியாச்சும் நீங்க எடுத்து வச்சுக்கங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாலும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் கேட்பாங்க. அதனால ஒரு 20 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க எடுத்து வச்சுக்கங்க. அடுத்தது முக்கியமான ஸ்டெப், நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கிற ஸ்டெப், சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படிங்க மேம் இருக்கும்? அடுத்தது இப்படி வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் .netல உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுல, அப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் டேட் ஆன உடனே பேராமெடிக்கல் கேண்டிடேட் லாகின் அப்படின்னு சொல்லிருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கோர்ஸ் காலேஜ் இருக்கா. ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய இப்போ நீங்க ஒரு 200 to 160 இருக்கிறவங்களுக்குள்ள கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லா 19 கோர்சஸுமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு எல்லா கவர்மெண்ட் காலேஜஸுமே நீங்க கிளிக் பண்ணிருங்க. ஸோ எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜ்னு தெரியலனா, நான் கவர்மெண்ட் காலேஜ் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் ஷோ ஆகுதோ எல்லா கவர்மெண்ட் காலேஜும் கிளிக் பண்ணிடணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எனக்கு பிஎஸ்சி நர்சிங் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங்ல நீங்க டாப் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு எம்எம்சி தான் ஃபர்ஸ்ட் எம்எம்சியை தான் நீங்க செலக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அடுத்தது வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் போனா மதுரை செலக்ட் பண்ணும். அடுத்தது வந்து சேலம் மெடிக்கல் காலேஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா சேலம் செலக்ட் பண்ணும். ஸோ நீங்க எந்த ஆர்டர்ல செலக்ட் பண்றீங்களோ அதுல தான் அவங்க வந்து உங்களை அலோகேட் பண்ணுவாங்க உங்க நம்பருக்கு ஏத்த மாதிரி. இப்போ 184 வாங்கியிருக்கீங்க, 190 200ல இருந்து 184 வரை கிடைக்குது. முன்னாடி எல்லா காலேஜும் முடிஞ்சிருச்சு. 184ல வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. ஆனா நீங்க டாப் காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பின்னாடி காலேஜ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காம போயிடும். பட் உங்க மார்க்குக்கு கிடைக்கும். ஆனா நீங்க செலக்ட் பண்ணாத ஒரே காரணத்தினால அது கிடைக்காம போயிடும். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் உங்களது ஒரு வேலை வந்து 170க்குள்ள பிஎஸ்சி நர்சிங் முடிஞ்சிருச்சு, பிபிடி கிடைக்குதுன்னு வைங்களேன். அப்போ நீங்க பிபிடி உங்களுக்கு பிடிக்கனாலும் நிறைய கோர்ஸ் பிஎஸ்சி எம்எல்டி, பிஎஸ்சி ரேடியாலஜி, அந்த மாதிரி எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ கடைசியில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க பிஎஸ்சி நர்சிங் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதான் மட்டும் அந்த ரிலேட்டட் காலேஜ் மட்டும் இது பண்ணக்கூடாது. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து நீங்க ஒரு 10 கோர்ஸ் ஆச்சும் செலக்ட் பண்ணி வைக்கணும். இருக்கக்கூடிய 19 கோர்ஸுமே நீங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி காலேஜும் எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே கொடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட். ஓகே. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு கோர்ஸுக்கு உண்டான காலேஜ், உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு கோர்ஸும், அடுத்தது நர்சிங்க்கு அப்புறம் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி காலேஜ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்ப புரிஞ்சதுல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுன்னு சொல்லிட்டு. பிஎஸ்சி நர்சிங் எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சென்னை நான் சூஸ் பண்ணிருக்கேன். பிஎஸ்சி எம்எல்டி கவர்மெண்ட் காலேஜ் சேலம், பிபிடி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மதுரை, பிஎஸ்சி ரேடியாலஜி செல்ஃப் ஃபினான்சிங் கோயம்புத்தூர். இது நான் ஒன்லி 4 காலேஜஸ் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க வந்து 19 கோர்ஸும் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்க. அதே சமயத்துல டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எல்லாமே கோர்ஸ்க்கு சூஸ் பண்ணுங்க.
ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க 100 காலேஜ் 100 கோர்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து தெரியாம மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க மார்க் நல்லா இருந்தும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால அது கரெக்டா சூஸ் பண்றது இல்லை. அதனால சொல்றேன், ஒரே கோர்ஸ்ல ஸ்டக் பண்ணி நிக்காதீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு 8 கோர்ஸ் ஆச்சும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன கோர்ஸ் போகணும்னோ அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அந்த 19 கோர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புரிஞ்சுதா? ஸ்டெப் 4 வந்து ஸ்ட்ராட்டஜி. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றேன்னா, அதை நான் சொன்னேன்ல, ஆட் மேக்ஸிமம் சாய்ஸ், மோர் ஆப்ஷன், லோவர் ரிஸ்க் ஆஃப் மிஸ்ஸிங் ரவுண்ட் என்டையர்லே. உங்களோட மார்க்குக்கு கண்டிப்பா ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதனால உங்களுக்கு கிடைக்காம ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் லோ லெவல் இருக்கக்கூடிய உங்க மார்க் இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 160 இருந்து 125 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் 2ல சில கவர்மெண்ட் காலேஜஸ் வரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 125க்கு ரவுண்ட் 2 கிடைக்குதா, அப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல, 125 மார்க் கட் ஆஃப் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து மார்க் கம்மியா தான் இருக்கு, எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் நீங்களா நினைக்க கூடாது. ஏன்னா 125க்கு சில கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். ஸோ 75 வரைக்குமே. ஸோ என்னதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லோ கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 150 160 இருக்கிறவங்களே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போறாங்க. ஆனா 75 கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்களுக்கு டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், அதில் இருக்கக்கூடிய மீடியம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கும். ஏன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல போனீங்கன்னா உங்களுக்கு 60,000 தான் பெர் இயர். அதே மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது உங்களுக்கு 2 lakhs 10,000 அந்த ரேஞ்சில் வந்து வாங்குவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மார்க் இருக்கு, மார்க் வச்சுட்டு நீங்க ஏன் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்க? ஸோ இது அவேர்னஸ் இல்லாதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவசரப்பட்டு போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்றாங்க. அதனால செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் கூட கிடைக்குங்கிறத நான் இங்க சொல்றேன். ஸோ நம்ம ஒரு ரவுண்ட்லயும் சீட் மேட்ரிக்ஸை பார்க்கணும். அடுத்தது ஒன்ஸ் லாக்டு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்குன்னு 5 days கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த 5 daysல வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நீங்க உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல சாய்ஸ் பண்ணிடுறீங்க. அப்புறம் தேர்ட் டேல வந்து 2 காலேஜ் இன்னும் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன பண்ணிருங்க, செகண்ட் காலேஜ்லயே லாக் பண்ணி ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களால மறுபடியும் காலேஜ் ஆட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணா, அங்கேயே சேவஸ் டிராஃப்ட்னு இருக்கும், சேவஸ் டிராஃப்டை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேர்ட் டே கூட எடுத்து பார்க்கலாம், ஃபோர்த் டே எடுத்து பார்க்கலாம். ஆனா பக்கத்துல லாக் சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களால மறுபடியும் காலேஜ் ஆட் பண்ண முடியாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த 5 days வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்க, எத்தனை காலேஜ் எத்தனை கோர்ஸ் வேணா கொடுக்கலாம். திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே. 5 என்ன, சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட். நீங்க சாய்ஸை லாக் பண்ணணும்னா டிஎம்இ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ரேங்க் கேட்டகரி அந்த சீட் மேட்ரிக்ஸ் நீங்க காலேஜ் கோர்ஸ் எல்லாம் சாய்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்கிரேட்னா, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வரல, நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன், எனக்கு இன்னும் பெட்டர் சீட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் கொடுக்கணும். இது அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ்னா, எனக்கு இந்த சீட் பிடிச்சிருச்சு, நான் இந்த சீட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து 3 to 5 daysல போய் அந்த காலேஜ்ல வந்து கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆயிரணும். ஸோ இல்லை எனக்கு அந்த கோர்ஸும் பிடிக்கல அந்த காலேஜும் பிடிக்கல அப்படின்னா நீங்க அப்பவும் போய் அந்த சாய்ஸ் அந்த வந்திருக்குள்ள ஒரு சாய்ஸ் அதை வந்து அந்த காலேஜ்ல போய் சொல்லி அவங்க கிட்ட அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எனக்கு வந்து இன்னொரு கவுன்சிலிங் போறேன்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு அடுத்த அந்த கவுன்சிலிங்க்கு வந்து நீங்க போய் மறுபடியும் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜோ அந்த இது கிடைச்சிருக்கா, ஆனா நீங்க செகண்ட் ரவுண்ட் வரீங்களா, செகண்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸோ காலேஜோ கிடைக்கல அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். ஆனா செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த காலேஜ் சீட்டுக்கு நீங்க போக முடியாது. ஓகே, இதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.
ஸ்டெப் 6 என்ன பண்ணா ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் அண்ட் ஃபீ பேமெண்ட். ஸோ கண்டிப்பா 3 to 5 டேஸ்ல அவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு அந்த காலேஜ் போயிடணும். அப்ப போகும்போது எல்லா ஒரிஜினல்ஸும் போட்டோ காப்பீஸ், எல்லா போட்டோ காப்பீஸ் நத்திங் பட் ஜெராக்ஸ் காப்பி அதை எடுத்துட்டு போயிடணும். அவங்க சொல்ற அந்த அட்மிஷன் ஃபீ வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். கன்ஃபர்மேஷன், அட்மிஷன் கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்க அதை போய் எப்ப கொடுத்து அமௌண்ட் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் அது உங்க சீட்டு, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கக்கூடாது. கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட எந்த காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜுக்கு போய் அந்த சீட்டு வந்து நான் இங்கதான் அட்மிஷன் ஆக போறேன்னு சொல்லிட்டு உங்க ஒரிஜினல்ஸும் உங்களோட அமௌண்ட்டையும் கண்டிப்பா கொடுத்து ஜாயின் பண்ணிடணும். உங்களோட நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதை வந்து அவங்க ஆன்லைன்ல கொடுத்து இந்த சீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஓகே பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீட்டு க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுதான் ரிப்போர்ட்டிங் டு காலேஜ். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஸ்டெப் 6 வரைக்கும் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருந்தது நிறைய பேருக்கு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை விட வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அடுத்தது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்ற மிஸ்டேக்ஸை வந்து நான் இங்க சொல்லியிருக்கேன். லாக்கிங் டூ ஃபியூ சாய்ஸஸ் ஹோப்பிங் ஃபார் ஒன்லி த டாப் காலேஜ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற காலேஜே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா கட் ஆஃப் மார்க்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து வெறும் கவர்மெண்ட் காலேஜை மட்டும் கிளிக் பண்ணிட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிளிக் பண்ணாம விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கும், இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா போறதுக்கு பதிலா. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ் என்னன்னா டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட ரேஞ்ச் தான் முக்கியம். ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்கிப்பிங் த லேட்டஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் ஈச் ரவுண்ட். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கணும். சீட் மேட்ரிக்ஸ் பார்க்காம விட்டோம்னா அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கு எத்தனை கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட் இருக்குன்னு தெரியாம நம்ம அதையும் மிஸ் பண்ணிடுவோம். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ரிப்போர்ட் பண்ணிடணும் அந்த டியூ டேட்டுக்குள்ள. அடுத்தது கம்யூனிட்டி நெட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிச்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பேரண்ட் சர்டிபிகேட் ப்ரிப்பேர் பண்ணலைங்கிறீங்க. கண்டிப்பா இப்பவே இ சேவை சென்டர்ல போய் அப்ளை பண்ணிக்கிங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பரை வந்து கொடுத்துருங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பா இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணும். ரேங்கிங் சாய்ஸஸ் பியூர்லி பை காலேஜ் நேம் இக்னோரிங் லொகேஷன் அண்ட் ஃபீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாம உங்களோட நியர்பை லொகேஷன் பார்க்கலாம், ஃபீஸ் வந்து பார்க்கணும், அவைலபிலிட்டி. அதுக்கு முன்னாடியே போய் கூகுள்ல பண்ணி எவ்வளவு ஃபீஸ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் முதலையே நீங்க பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். அடுத்து ரீசெக்கிங் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஒன்லி ஆஃப்டர் தி ரிசல்ட் இட் ஹாஸ் பாஸ்ட். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும், இந்த நாளுக்குள்ள போய் உங்களை போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அவேர்னஸ் இல்லாம அதை பார்க்காம விட்டுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலேஜ் போவாங்க. ஸோ என்ன ஆகும்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த ஸ்டூடெண்ட் வராதனால இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த சீட்டுக்கு வரல. அப்ப அவங்க அந்த சீட்டை ஃபில் பண்ண முடியல. ஏன்னா 65% ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹேஸ் டு பி ஃபில் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பை த்ரூ கவுன்சிலிங் ஒன்லி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலேஜை ஃபிக்ஸ் பண்ணி அங்க போய் அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுத்து அவங்க அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சீட்டு புக் பண்ணாம கிடைக்காமையே போயிடும். ஸோ இதெல்லாம் காமன் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. இந்த ஃபுல் ஜேர்னி ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அதை பத்தின ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பா போய் பார்க்காதவங்க பாருங்க. அடுத்தது ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அதோடய சீட் மேட்ரிக்ஸ் வரும், இல்லைன்னா 2 டேஸ்க்குள்ள சீட் மேட்ரிக்ஸ் வரும். அந்த சீட் மேட்ரிக்ஸ் காஸ்ட் கேட்டகரி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து எல்லாமே ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனோடனே எல்லா காலேஜ் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஆர்டர் வைஸ் உங்களுக்கு எந்த டாப் காலேஜ்ல இருந்து எந்த லோ காலேஜ் வரைக்கும் எது வேணும்னு அந்த ஆர்டர் வைஸ் தான் நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணணும். அடுத்தது அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே நான் போய் எந்த காலேஜோ அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணிடணும். இவ்வளவுதான் வந்து இந்த ஆன்லைன் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் யுவர் அப்ளிகேஷன் சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ட்ராக்கிங் த ரேங்க் லிஸ்ட், ஸ்டடியிங் எவ்ரி சீட் மேட்ரிக்ஸ் அப்டேட், ஃபில்லிங் சாய்ஸஸ் இன் ஹானஸ்ட் ஆர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன் டைம். ஸோ இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்களோட கட் ஆஃப் வந்து 200ல இருந்து 174 இருக்குன்னு வைங்களேன். நீங்க வந்து ஒரே பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, ரேடியாலஜி, எம்எல்டி, பிஓடி,
பிஏஎஸ்எல்பி கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க ஸ்ட்ராங்கா கான்பிடண்டா இருக்கலாம். அடுத்தது 173ல இருந்து 163 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குமே கவர்மெண்ட் காலேஜ் எம்எல்டி, ரேடியாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இதே கட் ஆஃப் இருக்கிற 159 to 135 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது டஃப். ஆனா டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், மீடியம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கண்டிப்பா அதுல போங்க. அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் நிறைய 70 கட் ஆஃப்கே கிடைக்குது, அதுக்கு போகலாம். இல்லைன்னா டிகிரி கோர்சஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல லோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அது நீங்க பாத்துக்கங்க. ஸோ உங்களோட முடிவு தான். இப்போ நீங்க டிகிரி கோர்ஸும் போட்டிருக்கீங்க, அஸ் வெல் அஸ் டிப்ளமோ கோர்ஸும் போட்டிருக்கீங்கன்னா 2080 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களது போகலாம். இல்லைன்னா அங்கேயும் இந்த இயர் வந்து டிப்ளமோ கோர்ஸுக்கும் ஃபார்மசி ஆகட்டும், நர்சிங் ஆகட்டும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வெரி லோ கட் ஆஃப் இருந்தாலே நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் டிஜிஎன்எம்க்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே ஜாயின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இயர். நிறைய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இந்த எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பக்காவா யூஸ் பண்ணி நல்ல சூப்பர் காலேஜ் எல்லாம் போகணும், எல்லாருக்கும் பிடிச்ச காலேஜ் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.